மத்தியானத்துக்கு செய்ய போகிறேன். அது புதினாவை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு தேவையான வரமிளகாய், புளி, தக்காளி, பூண்டு, சின்ன வெங்காயம். இது நெல்லிக்காய். புளியை கொஞ்சம் குறைச்சிட்டு நெல்லிக்காய் போட்டுக்கலாம், அல்லது ஃபுல்லாகவே நெல்லிக்காய் போட்டுக்கலாம். மாங்காய் இருந்தால் கூட மாங்காய் போட்டுக்கலாம் புளி போடாமல். நான் புளி கொஞ்சம் நெல்லிக்காய் கொஞ்சம் எடுத்துருக்கேன். அப்புறம் தேங்காய். இப்போ எப்படி செய்யறதுக்கு பார்க்கலாம். ஒரு வானலியில் எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு வரமிளகாவை வறுத்து எடுத்துட்டேன். இதை வறுத்தது தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதோடவே மற்றதெல்லாம் போட்டோம்னா இது அரைக்கிறதுக்கு கொஞ்சம் இதாகும். அதனால் தனியாக வச்சுக்கிறேன். இப்போ வெங்காயம், வெங்காயத்தை பொருள்லாம் வதங்கினதுக்கப்புறம் அதோட தக்காளி சேர்க்கேன். லைட்டாக வதக்கிட்டு அதோடவே பூண்டு, அப்புறம் புளி, நெல்லிக்காய் இதெல்லாம் சேர்த்தேன். இது எல்லாமே நம்ம கீரை எடுக்கிறதுக்கு தகுந்த கீரை அளவுக்கு எடுத்துக்கணும். இப்போ கீரை வதக்கிட்டு அவ்வளோதான். சூடாறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி இப்போ ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இதில் உப்பு சேர்க்கல, அதனால் உப்பையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு, அரைச்சிட்டு கட்டுறேன். அரைச்சதுக்கப்புறம் இப்படி இருக்கும். இதை நம்ம சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். பசியை தூண்டும். அடிக்கடி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது.